வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாபுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல, நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48,450 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். ஸோ கேஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாப், எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கேஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்க்கிள் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கேட்டகரி ஆஃபீஸர் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 9ஆம் தேதி வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து, அதாவது லோக்கல் லாங்குவேஜ். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், தமிழ் வந்து கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷனில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். அந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ரெகுலர் கோர்ஸுக்கான எவ்வளோ வேகன்சி, அந்த பிளாங்கிங்கள் வேலை எவ்வளோ வேகன்சி அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2600 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 120 வேகன்சி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் தான். அண்டு இதில் 2த்துக்கும் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி 2த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 120 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கேட்டகிரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகிரி அந்த கேட்டகிரி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும். எந்த டிகிரினாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கணும் அப்படின்ற குறிப்பிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எந்த டிகிரினாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய கட் ஆஃப் வந்து 30/4/2025 வரைக்கும் உங்களுக்கு இந்த வயசு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட், அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் கேட்டகிரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் பொறுப்பும் அண்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட், அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் அண்டு புரிஞ்சிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான உங்களுக்கு இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஜாப் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 4 பேஸாக வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து
உங்களுக்கு 120 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், அண்டு பேங்கிங் நாலேஜுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும், அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 120 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் இதில் ராங் ஆன்சர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கான ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா இன்டர்வியூ மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து எல்லாமே டவுட் வந்து இருக்குது. எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸாம் சென்டருக்கான டேபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேவே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு ஃபைனல் செலெக்ஷனில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் மெரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமில் வந்து 170 மார்க்கான எக்ஸாமில் வந்து நீங்கள் வெறும் 75 மார்க் எடுத்தாவே போதுமானது. அண்டு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 மார்க் இருக்குது. 25 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48, அதாவது உங்களுக்கான பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 48,450 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேக் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். அண்ட் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், அண்ட் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ராசஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதர் கேட்டகரி வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி நீங்கள் வந்து 750 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி லாகின் பண்ணணும் அண்ட் எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கீழே வந்து டேபிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆல் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 40 வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம் அண்ட் தஞ்சாவூர் அண்டு திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி, வேலூர் அண்டு விருதுநகர். இதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டாக வந்து இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் உங்களுடைய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது 5 சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அண்ட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கிடையாது. ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேஸ் தேங்க்யூ.